نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا يجرمنكم شنآن قوم على ألا تعدلوا اعدلوا هو أقرب للتقوى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அகிலத்திற்கு வழங்கிய சன்மார்க்கமான இஸ்லாம் மனிதர்களிடையே சமத்துவத்தை, சகோதரத்துவத்தை போதிக்கிற ஒரு அரும் மார்க்கம் இஸ்லாமாகும். உலகத்தில் மானுரராய் பிறந்த யாரும் அவரவர்கள் விரும்பிய கொள்கைகளை, கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழுகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அத்தகைய அமைப்பை உலகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறான். வலவ் ஷாஅ ரப்புக லஜஅலன் நாஸ உம்மத்தன் வாஹிதா, அல்லாஹ் நினைத்திருந்தால் ஒரே சமுதாயமாய் ஆக்கியிருக்க முடியும். இந்த உலகத்தில் பல்வேறு சமுதாயங்கள், பல்வேறு கொள்கை கோட்பாடுகள், பல்வேறு சமயங்கள் அவரவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவைகளை பின்பற்றி வாடுகிறார்கள். அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. எனக்கு பிடித்த மதத்தை நான் பின்பற்றி வாழ்வேன், எனக்கு பிடித்த கொள்கை கோட்பாட்டை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வேன். இது இஸ்லாமிய சட்டமும் அல்ல, செக்யூலரிசத்தை மூலமாக கொண்டிருக்கக்கூடிய இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமும் அதுதான். இந்த நாட்டில் விரும்பியவர்கள் விரும்பிய கொள்கை கோட்பாடை ஏற்று அவர்கள் விரும்பிய சமயத்தை பின்பற்றி வாழலாம். அதற்கான அனுமதியை, அதற்கான சட்ட அங்கீகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டமும் வழங்கியிருக்கிறது. பொதுவாக எல்லாருக்கும் அவரவர்கள் சார்ந்திருக்கிற சமயம் பெரிது, உயர்ந்தது. அந்த கருத்தில் எந்தவிதமான பிணக்கும் இல்லை, முரணும் இல்லை. நான் சார்ந்திருக்கிற என்னுடைய சமயம் சிறந்தது என்றுதான் நான் சொல்லுவேன், வாதிடுவேன், அதில் உறுதியாக இருப்பேன். ஆனால் பிரச்சனை எங்கு தெரியுமா? நான் சார்ந்திருக்கிற சமயத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கில் அடுத்த சமயத்தின் மீது நான் அவதூறு பரப்புவது தவறு. அடுத்த சமயத்தின் மீது குறை சொல்லும் நோக்கில் விரல் நீட்டி சுட்டுவது தவறு. விரும்பியவற்றை பின்பற்றலாம், அதற்காக அடுத்தவர்களை சாடக்கூடாது. அடுத்தவர்களின் மீது மோதல் போங்கை, பகைமை பாராட்டுவதை கொண்டிருக்க கூடாது என்பதுதான் அமைதியான வாழ்க்கைக்கு அல்லது அமைதியான நாட்டிற்கு அது அழகு. நாம் சார்ந்திருக்கிற சமயத்திற்கு எதிர் சமயமாக இருந்தாலும், வேறு சமயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களோடும் நீதத்தோடும் நியாயத்தோடும் நடந்து கொள்ள வேண்டும். அல் குர்ஆனுடைய ஒரு வசனம் இங்கே சொல்லுவது பொருத்தமானது. வலா யஜ்ரிமன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, ஒரு கூட்டத்தாரின் மீது நீங்கள் கொண்டிருக்கிற விரோதம், அவர்களிடத்தில் நீங்கள் நீதம் செலுத்தாமல் இருக்க உங்களை தூண்டிவிட வேண்டாம், நீங்கள் காரணமாகிவிட வேண்டாம். எனக்கு ஒரு கூட்டத்தாரை பிடிக்கவில்லை, ஆனால் நீதம் என்று வருகிற போது அவர்களுக்கும் நான் சரியான நீதமானவனாக, நியாயம் நேர்மை உடையவனாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர, எனக்கு உன் மதம் பிடிக்காது, எனவே அந்த மதத்தை சார்ந்த அத்தனை பேரையும் எனக்கு பிடிக்காது என்கிற போங்கு மனித குலத்தில் அது வன்மம் நிறைந்தது, விஷமத்தனமானது. சொல்ல போனால் அதுதான் உண்மையான பயங்கரவாதம். எனது ரப்பு என்னுடைய இறைவன், என்னுடைய ரப்பு எனது அல்லாஹ் என்று நான் சொல்லுவதால் ஒருவன் என்னை குறை காணக்கூடாது. உனக்கு உன் சமயம், உன் கடவுள், உன் கொள்கை, உன் வேதம், உன் கோட்பாடு, அதுபோல் எனக்கு என் இறைவன், என் ரப்பு, என் அல்லாஹ், எனது குர்ஆன், எனது தலைமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதிலே குறுக்கீடு செய்வது கூடாது.
திருக்குறானில் ஒரு வரலாறு வருகிறது. சர்வாதிகார மன்னன் ஃபிரௌன் நிரபராதியான ஒரு மனிதரை கொல்ல முயற்சிக்கிறான். ஊரில தட்டி கேட்க வருகிற ஒரு நியாயவான் கேட்கிறார் ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை குரானிலே இருக்கிறது. அத்தகுதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு என் ரட்சகன் அல்லாஹ் என்று சொல்லுவதற்காக நீங்கள் ஒரு மனிதனை கொல்வீர்களா? இந்த கேள்வி வரலாற்று காலத்தில் அன்று முதல் இன்றைக்கு வரையும் நிலைத்திருக்கிறது. இன்றைய இந்தியாவிலும் கேட்கப்பட வேண்டிய கேள்வி அது. என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவதனால் என்னை நீங்கள் அடிப்பீர்களா, கொல்வீர்களா, தாக்குவீர்களா, வன்மம் செலுத்துவீர்களா, ஒருதலை பட்சமாக நடந்து கொள்வீர்களா? நான் செய்த தவறு என்ன? என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவது. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலும் இந்த வார்த்தை ஒரு கட்டத்தில் எதிரொலித்தது. ஆம், உக்பா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூலுடைய விரோதி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கழுத்தில் துண்டை போட்டு இறுக்கி நெரித்து அவர்களை கொல்ல முற்பட்ட போது ஹதரத் அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு, சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அத்தகுதுலூன ரஜுலன் அன் யகூல ரப்பி அல்லாஹ், என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுவதற்காக நீங்கள் ஒருவரை கொல்வீர்களா என்று கேட்டார்கள். இன்றைக்கு இந்தியாவிலேயும் அந்த சூழல் நிலவுகிறது. திரும்பிய திசையெல்லாம் பல்வேறு கோணங்களில் என் ரப்பு அல்லாஹ் என்று சொல்லுகிற காரணத்தாலேயே சிறுபான்மை சமுதாயம் பல இடங்களில் வஞ்சிக்கப்படுகிறது, ஒருதலை பட்சமாக நடத்தப்படுகிறது, கும்பல் தாக்குதலுக்கு ஆளாகிறது, சட்ட ரீதியாக கூட போராடி வெல்ல முடியாத ஒரு அபாயம் இன்றைக்கு இந்தியாவிலேயும் ஏற்பட்டிருக்கிறது.